ஒரு ஆர்டிஸ்ட்னாலே வந்து தன்னை வந்துட்டு இப்படி கேரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நிறைய கான்ஷியஸாக இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்திருக்கீங்களாமா? ஆமாண்டா, அதுதான் சொல்றேனே. எனக்கு எந்த கேரக்டர் குடுக்குறாங்களோ, இப்போ வந்து என்ன ஒரு இன்டர்வியூலயோ, இல்ல ஒரு ஃபங்ஷன் போறோம், இல்ல ஒரு ஃபேமிலியோட எங்கனா வெளியில போறோம், டூர் போறோம் அப்படின்னும்போது தான் ஸ்ரீலேகாவா இருப்பேன். ஓகே. இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், இதுதான் ஸ்ரீலேகா. இதே வந்து இப்போ வேற ஒரு கேரக்டர் கொடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னால் ஸ்ரீலேகா அவங்க பார்க்க முடியாது. அங்கே காந்திமதியோ சரோஜாவோ என்ன கேரக்டர் நேமோ அதை தான் பார்க்க முடியும். அதுதான் என்னுடைய இது. எனக்கு பெரியவங்க என் முன்னாடி இருந்த பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு வந்ததுனால அது இன்னும் எனக்கு பசுமரத்தாணி போல் என் மைண்டில் பதிஞ்சிருக்கு. அதனால் அவங்க இதை பண்ணுமா இதை பண்ணுமா இந்த கேரக்டருமா அந்த கேரக்டருமானா அந்த கேரக்டராக தான் வாழணும்னு ஆசைப்படுவேனே தவிர அந்த ஒரு துளி கூட அதில் ஸ்ரீலேகா தெரிஞ்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அண்ட் பொதுவாகவே இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசாலு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நடிப்போம். ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம்லேருந்தே நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்படி குறிப்பாக இப்போ ரீசெண்டாக வந்து அந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு 2019ஆம் ஆண்டு வெளியில் வந்தது. அது கண்டிப்பாக அந்த இது பார்த்துருந்தாங்கன்னா யாராலையும் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் தான் சொன்னோம். அதை எப்படிமா நீங்கள் சூஸ் பண்ணி எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே போய் வாழ்ந்தீங்க? இல்லைம்மா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி நடித்த பெரிய நடிகர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரங்காராவ் சார், அப்புறம் விஎஸ் ராகவன் சார், அப்புறம் எஸ்வி சுப்பையா சார், இவங்கெல்லாம் வந்து மேஜர் சுந்தரராஜன் சார், இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய பெரிய அப்பா ரோல்கள்லாம் பண்ணாங்க. விகே ராமசாமி அப்பா இவங்கெல்லாம் அந்த மாதிரி அப்பா ரோல்கள்லாம் பண்ணாங்கன்னு அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, என்னை தேடி ஒரு கேரக்டர் வருதுன்னும் போது என் கணவர் சொல்லுவார், உன்னை தேடி ஏதாவது ஒன்று வருதுன்னும் போது அதை வந்து நீ வந்து நிராகரிக்கக்கூடாது. அது நீ நிராகரிச்சின்னா அதுக்கப்புறம் நீ தேடும்போது அது உனக்கு கிடைக்காது. அதனால் எதையுமே வந்து நீ அவாய்ட் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு அவருடைய போதனைகள் எனக்கு டெய்லி 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 நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், இதுதான் வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நிறைய என் கணவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால் எனக்கு எந்த கேரக்டர் கிடைச்சாலும் அந்த கேரக்டரில் வாழணும்னு தான் நினைப்பேன். எனக்கு பாட்டி ரோலு, இது வில்லி ரோலு, இது வந்து அழுக்கா இருக்க ஒரு பிச்சைக்காரி ரோல் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்.